என்ற உத்தியோகத்தர்களுக்கு நான் பணித்திருக்கிறேன். அதன்படி ஒரு முடிவுக்கு வரலாம். கிளிநொச்சி மக்கள் அந்த வகையில் இப்படிப்பட்ட இடத்துல கிளிநொச்சி மரக்கறி சந்தை என்ன நோட்டீஸ்லாம் கொடுக்குறீங்க? 2 நாள் தொடர்ந்து போராட்டம், கடையடைப்பு, இல்லை பொருள்லாம் வீணாக போய் கிடக்கிறத பார்க்கலாம். அதான் சாப்பாடு கொடுத்தா நேற்று சிக்கனாக கலைஞர் தான் 24 பல கலைஞர் அப்படி இங்கால பார்த்தோம் சொன்னால் மரக்குதுண்டு. ஓகே, மரக்கறி சந்தை இதில் ஒரு அங்கால இருக்குது பல கடைகளில். எல்லாம் பெரிச்சோடி போய் கிடக்கு. வியாபாரிகள்லாம் வெளியில் தான் இருக்கிறாங்க. இரண்டு நாளாக தொடரும் இந்த போராட்டம். இன்றைக்கு ஒரு முடிவு வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, கிளிநொச்சி மீன் சந்தை இன்றைக்கி தான் பார்க்க நீட்டாக இருக்குது. ஓகே, இது தான் இன்றைய நிலவரம். ஓகே, இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்றைக்கும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டில் ஒரு தூரமே இல்லை, எல்லாருமே வெளியில் தான் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு என்ன மாதிரியான தீர்வு கிடைக்க போகுது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இது தான் தற்போதைய நிலவரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பொருள் எல்லாம் 2 நாள் பிஸ்னஸில் இல்லை, இப்போ எல்லாம் வீணாக போயிருக்கும் தானே. 10,000 எல்லாம் இந்த கடைக்கு தூக்கி வந்து தூக்கி தான் எரியும் ஒன்றும் விற்கிறார். ஆனால் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பலசரக்கு கடைகள் இருக்கிற கடை தொகுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கடையும் மூடி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். போராட்டத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறீங்க. கொடுங்க. போராட்டம் 2வது நாள் தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில். ஓகே அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, கிளிநொச்சி சேவை வர்த்தக சந்தையோட போராட்டம் நடந்து கொண்டிருக்குது, உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போங்க. இதுக்குள்ள உண்மையாக என்னென்ன சொல்ல போனால் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கிளிநொச்சி மக்கள் அந்த வகையில் இப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் வந்து ஏற்கனவே அந்த சந்தைக்கு எரிஞ்சு கடைகள் எரிஞ்சு மிகவும் பாரதூரமான கஷ்டத்தின் மத்தியில் பிறகும் திருப்பி அதுக்குள்ள இருக்கிறத வச்சு தான் நான் முன்னேறி கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். அப்போ அதுக்கு வந்து புதுசாக கடையை கட்டி புது ஆக்களை கொண்டு வந்து புதுசாக இதில் கொடுக்குறத யாராலையுமே ஏற்றுக்கொள்ளலாம். இதை வந்து அந்த அதுக்குள்ளேயே பாதிக்கப்பட்ட ஆக்களையே பிடிச்சி இதுக்குள்ளேயே நல்ல ஒரு முக்கியமான ஆக்களை பார்த்து நல்லா கஷ்டப்பட்ட ஆக்களை பார்த்து கடையை பார்த்து கொடுங்க. நீங்கள் வெளியாக்களை கொண்டு வந்து இதில் கொடுக்குற ஆள் யாரும் இதுக்குள்ள ஒற்றுமையாக இருந்து ஒரு தொழில் செய்யலாது. நிம்மதியாகவே ஒரு தொழிலை செய்ய விடுங்க.
அவை இப்படியெல்லாம் சந்தைகள் நடக்குதா எல்லா இடம் நடக்குதா நான் இப்படியெல்லாம் பரிஷ்கரித்து மிகவும் வேதனை மத்தியில் தொழில் செய்கிறது. மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்க விடாமல் நீங்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அணுகி சரியான ஒரு முறையில் போகணுமென்று தான் நான் எங்களோட வேண்டுகோளை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றது முக்கியமாக இந்த போராட்டத்தை என்ன நடக்குது என்ன பிரச்சனைகளை நேரில் வந்து இறங்கி பார்த்து இந்த பிரச்சனைகளை அணுகுமாறு மிகவும் தாழ்மையுடன் அதுக்குரிய சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி நன்றி. கருத்துக்களை கதைத்து உங்களிடம் கதைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லோரும் கருத்துக்களை சொன்னால் கதைக்க முடியாது, தீர்மானத்துக்கு வர முடியாது. அதனால நாங்கள் எங்களோட கோரிக்கையை ஒன்றொன்றாக பாராளுமன்ற உறுப்பினர் சிலர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவரும் சீஃப் செக்ரட்டரிட்ட சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். நாங்களும் கடந்த கால சந்திப்புகள், அதாலப்பட்ட அவமானங்களும் அதாலப்பட்ட ஏமாற்றங்களையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். எங்களோட கோரிக்கையை நாங்கள் அவலத்தையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்படித்தான் என்று அவரும் கதைத்திருக்கிறார். ஆனால் சீஃப் செக்ரட்டரி இப்பொழுது கதைத்த இடத்தில் சொன்னார், தனக்கு இப்போது வர டைம் இல்லை, 23ஆம் தேதி தான் நாங்கள் எல்லோரும் உங்களை எல்லாரையும் கூப்பிட முடியாது, வர்த்தகர் சங்கத்தை கூப்பிடுவோம். ஆனால் நாங்கள் அதுக்கு ஒத்து வர மாட்டோம். வர்த்தக சங்கத்தையும் கூப்பிட வேண்டும், ஒரு கணிசமான வர்த்தகரையும் கூப்பிட வேண்டும். பிரச்சனை செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதில் வெறும் ஒரு பொய்யான வதந்திகள் பரப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்றால் கட்சி பிரதேச செயலாளராலே நாங்கள் வடிவம் பேர் பட்டிய கொடுத்திருக்கிறோம். கொடுத்ததையே நேற்று அப்பட்டமாக இதில் சொன்னார், அவங்க ஒன்று எங்களுக்கு தரவில்லை என்று சொல்லி அவருக்கு இதுல கடை வழங்குறதே முதலாவது விருப்பமே இல்லை அவருக்கு. அப்போ நாங்க ஏற்கனவே வந்து அவரை பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவர் ஒரு வடிவாக செயல்படுறது எங்களுக்கு அவ்வளவு மனது பிடிப்பில்லை, அவரை மாற்றித்தார்கள் என்று சொல்லி நாங்களும் போய் கோரிக்கை வைத்தோம். கடந்த 25ஆம் தேதி வெளிவர்த்த சங்கம் நாங்களும் சேர்ந்து ஒரு மகஜர் கூடி கொடுத்து பார்த்தோம். ஆனால் யாரும் எந்த ஒரு அதிகாரியும் இதுவரைக்கும் அது சம்பந்தமாக கதைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் ஒரு கம்சநாதன் என்று ஒரு அருமையான ஒரு செயலாளர் இருந்தால் இந்த செயலாளரை பேசிக்கொண்டு அவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கின்றால் அவர் சிறந்த ஒரு அரச பணியாளர். ஒரு வர்த்தகரை எப்படி பார்க்க வேண்டும், தனது கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நிகழ்த்தியாக இருந்தவர். நாங்கள் இன்று ஒரு கோரிக்கை விடுகிறோம், உங்களால் முடிந்தால் இந்த பிரச்சனையை தீர்வுக்கு வர வேண்டும் என்றால் தயவு செய்து அந்த கம்சநாதன் செக்ரட்டரியை திரும்ப உங்களால் முடிந்தால் ஏழும் என்றால் இங்க கொண்டு திரும்ப கொஞ்ச நாளைக்கு அவரை பணியமர்த்துங்கள். இந்த பிரச்சனையெல்லாம் சுமமாக முடித்து வைக்கக்கூடியவர் அவர்தான். உங்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக நாங்கள் விடுக்கின்றோம். மற்றது நாங்கள் நியாயமான ஒரு கோரிக்கையை தான் விடுக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் கருத்துக்களை முடியும் கேட்டிருந்தோம். நாங்கள் சொல்வதெல்லாம் பொய், இடத்துக்கு இருக்கிறார்களோ சரியான உயர்மட்ட உத்தியோகத்தர்கள் எல்லாம் கதைத்ததாக. ஆனால் அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்களோ தெரியாது. நாங்கள் ஒரு நியாயமான கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையில் இருந்து பின்வாங்க இருக்கிறோம். போராட்டத்தை மடிவத்தை மாற்றிக்கொள்வோம். ஆனால் எங்களுடைய இதுகள் நிறைவேறத்தையும் நாங்கள் மாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்ப அவையோடு கதைத்து சில தீர்மானம் அவையில் எடுத்திருக்கின்றோம். அமைதியாக இருந்து உங்களுக்கு பிடித்தால் அதை ஓமங்கள், இல்லை என்றால் தயவு செய்து குழம்ப வேண்டாம். எல்லாரும் கருத்தை சொன்னீங்கள் என்றால் நான் காலமா சொன்ன மாதிரி உங்கள் பிரதிநிதியிடம் உங்கள் கருத்தை முறையிடுங்கள். அவர் ஒருவராக கதைக்கலாம். ஏனென்றால் எல்லோரும் கதைத்தால் அது பிரச்சனை தான், தீர்மானம் பெறாது, தீர்வும் பெறாது. நாங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் இருக்க வேண்டும். ஆகையினால நீங்கள் அமைதியாக இருந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. உங்கள் பிறகு சொல்வது சரியில்லை, நாங்கள் இப்படித்தான் செய்ய போறோம் என்றால் அது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். அது மட்டும் அமைதியாக குழப்பம் இல்லாமல் இருந்த உங்கள் கருத்துக்களை உள்வாங்கிட்டோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய இந்த கடை விஷயம் சம்பந்தமாக நாங்கள் நேற்று நீங்கள் இந்த போராட்டம் தொடங்கிய பொழுதும் நான் ஜெயக்குமாரும் நானும் இருந்து பிரதம செயலாளரோடும் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரோடும் நாங்கள் பேசியிருந்தோம். மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரும் அதுக்குரிய தன்னுடைய நியாயங்கள், தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். பிரதம செயலாளரும் நேற்றைய தினம் தன்னுடைய பக்க நியாயங்களை சொல்லியிருந்தார். அதுக்கு பிற்பாடு இன்றைய காலமே நான் பிரதம செயலாளரோட பேசியிருந்தேன். இது தொடர்ந்து இப்படியே போகுது, நீங்கள் அதுக்கு ஒரு என்ன வகையான முடிவை எட்ட போறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னவர், நாங்கள் தன் உத்தியோகத்தர்களுக்கு நான் படித்திருக்கிறேன், அதன்படி ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நான் இதில் வந்து இதை ஒரு அரசியலாக்கி இதில் படம் எடுத்து போட நான் விரும்பவில்லை. அதனால தான் நான் ஏற்றும் வரையில இன்றைக்கும் வரையில்லை. உங்களுக்கும் தெரியுமென்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கடந்த காலங்களில் சில அனுபவங்களை கண்டிருக்கிறேன்.
கடந்த காலங்களில் வருவாங்க போவாங்க இவங்க பணத்தை எடுத்துட்டு போவாங்கன்னு நீங்களே பிறகு போனா பிறகு பேசுவீங்க. இதை விட நாங்கள் உங்களோட காரியம் தான் நடக்கவும் நீங்கள் போராடுற நியாயம் வெற்றி பெறணுமே தவிர எனக்கு இதுல மைக்க பிடிச்சி பேசி இதுல ஏதோ நான் அரசியல் செய்துட்டு போறதா இருக்கக்கூடாது. ஏன்னா அது என்னுடைய நாங்கள் சேர்ந்து போற பயணம் வேற, இது உங்களுடைய உரிமை பிரச்சனை. இதுல இப்ப இருந்தும் நான் உங்களுடைய தலைவருடன் கதைச்சு பிரதம செயலாளருடன் காய்ச்சினான். பிரதம செயலாளர் ஒரு கருத்தை சொல்றார், இப்ப நான் செயலாளரோடும் காய்ச்சினான், செல்வகுமார் செயலாளருடன் காய்ச்சினான். இதுல பிரதம செயலாளர் கருத்தை சொல்றார், தான் சில விஷயங்கள் எனக்கு விளங்குது, நான் நேர வாரன் என்னோட மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், கிளிநொச்சி உதவி உள்ளூராட்சி ஆணையாளர், செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு உங்களோட நிர்வாகத்தையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட இயலாது. ஒரு விஷயத்தை கதைக்கிறேன்றது நாங்கள் கும்பல்ல கோவிந்தாண்டு பேச இயலாது. நீங்கள் என்ன பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்து அனுப்புறீங்கள், நான் உங்களுக்காக கதைக்கிறேன். அது மாதிரி உங்களோட நிர்வாகம் அவர்கள் சேர்ந்து கதைத்து நீங்க சொல்றதான் அவர் சொல்ல போயிடும், அது உங்களோட விருப்பம். அந்த வகையில் அவரோட கதைச்சொல் முடிவுக்கு நாங்கள் வரலாம். 23ஆம் தேதி ஒரு டேட்டா கேட்டிருக்காரு. சில வேளை அதில் நீங்கள் அவைக்கு வசதி இருந்தால் ஒரு 4 நாள் முன்னுக்கும் கேட்கலாம், அல்லது அதில் வசதி இருந்தால் பின்னுக்கும் கேட்கலாம். 23ஆம் தேதி அவர் கேட்டபொழுது நானும் மோமெண்ட் சொன்னேன், என்றால் நானும் அன்றைக்கு நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதற்காக நான் சொன்னேன். ஆனால் சில வேளை நாங்கள் வரக்கூடாதுன்னு கருதினா நான் வரையில் அதை நிர்வாகத்திலிருந்து வாராக்கட்சியோட சொல்லக்கூடும், இது ஒரு அரசியல் ஆயிரும், நீங்க வராதிங்க என்றால் நான் வரையில். நான் நேற்று மாகாண ஆளுநருடையும் காய்ச்சினான் இந்த விஷயம் சம்பந்தமா. அவர் சொன்னார் என்னென்றால், இது உலக வங்கியின் நிதியில தான் இந்த கடைகள் கட்டப்படும். இது அந்த நேரம் இருந்த பொழுது இந்த நிர்வாகம் நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கட்டியிருக்கிறீங்க. இது சந்தையை நவீனமயப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட விஷயம். சந்தைக்குள்ள ஆக குறைந்த நிரந்தர கடை இல்லாத ஆட்களுக்கு தான் இந்த கடைகளை வழங்குறேன்னு கோல் பண்ணி இருக்கிறவன். அதுல ஏதும் மாற்றங்கள் இருந்தால் தாங்கள் செய்து கொடுக்கலாம் என்றதான் என கருத்து. ஆனால் சந்தைக்கு வெளியில 1 கிலோமீட்டரை தாண்டி எங்கேயாவது வெளியில வியாபாரங்கள் நடந்தால் தாங்கள் அதை தடுக்க இயலாது. என்ன சபையில தீர்மானம் இருக்குது, 1 கிலோமீட்டருக்குள்ள, சந்தையிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள சந்தையில் விற்கப்படுற பொருட்களை யாராவது வித்தால் அல்ல வியாபாரம் செய்தால் அது கூடுதலாக மிரக்கறியும் மீன் என்றதுக்கு தான் அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்ப அவர்கள் சின்ன உதாரணங்கள் சொல்றாங்க, கொழும்பில வெள்ளவத்தையிலையோ அல்லது யாழ்ப்பாணத்திலேயோ இவ்வாறு வெளியில வித்தால் அதுக்கு ஒரு சட்டம் இல்லை. இங்க சபை தீர்மானம் இருக்கும், நல்ல அது இந்த சந்தைக்கு ஒரு நல்ல பலமானது. அந்த சபை தீர்மானப்படி 1 கிலோமீட்டருக்கு வெளியில யாரும் செய்தா பிரச்சனை இல்லை, உள்ளுக்கு செய்ய இயலாது. இப்ப வெளியில வியாபாரம் செய்கிறார்கள தாங்கள் தடுக்க முடியாம இருக்கு. சரி, நீங்கள் அது பற்றியும் கதைக்கலாம். உங்களுடைய நிர்வாகம் நீங்கள் சேர்ந்து அவர்களோட கதைச்சு, என்ன அதிகாரிகளை நாங்கள் சொல்ல இயலாது, நீ கதைக்க இயலாது அல்லது செய்ய இயலாண்டும் நானும் சொல்ல இயலாது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாட்டுல எல்லாமே என்ன இப்ப நான் காய்ச்சி கொண்டு போய் இப்ப எங்கேயோ ஒருத்த போய் கொண்டு இருக்கும், அதை டக்கண்டு வரும். இப்ப நீங்க 6 முறை எழுப்பி காய்ச்சா கூட அதுவும் வரும். அப்ப நாங்க ஒரு விஷயத்தை மிக தெளிவாக பார்க்க வேணும். ஒன்று, உங்களுக்கு வியாபாரங்கள் நடக்க வேணும், உங்களுடைய தொழிலும் நியாயங்கள் நடக்கணும். எத்தனை பேருக்கு இன்றைக்கு சீட்டு இருக்கும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், சில வேலை தொடர்ந்து ஒரு நாள் சீட்டு இருக்கும், அதில் வாடகை கட்டணும், எல்லாத்த பிரச்சனைகளும் இருக்கு. கடைகள் இப்படியே பூட்டப்பட்டிருந்தா அடுத்த வாழ்வாதார பிரச்சனையும் இருக்கு. ஆனா அதுக்காக இதுக்கு ஒரு தீர்வு இல்லை என்றால் என்ன என்ற விஷயம் உங்கள்ட்ட இருக்கு. நான் ஒரு கரண்ட்லி இப்ப நான் செயல்பாட்டில் உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக உங்களால தெரிவு செய்யப்பட்ட வகையில் நான் சொல்றேன், 23ஆம் தேதி அவர்கள் வாரதை நான் உறுதிப்படுத்தியிருக்கேன். அது நான் உத்தரவாதம். அவர்கள் உங்களோட கதைக்கிறதுக்கான உறுதிப்பாட்டை என்னால் தெரியல. ஆனா அதுல என்னென்ன கோரிக்கைகளை வெல்ல வேணும், இல்ல அவர்கள் செய்ய இல்லை என்றால் எப்படி நாங்க தொடர்ந்து போராடுறது, எல்லாம் எடுத்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறது அடுத்ததை நீங்க தான் எடுக்கணும். நான் உங்களை இப்போ இன்றைக்கு போராட்ட முடியுங்கோ விட்டு எழும்புங்கன்னு நான் கேட்கல, அது உங்களோட உரிமை, போராடுறது உங்களோட உரிமை. ஆனால் 23ஆம் தேதி வரைக்கும் இதை நீங்க விரும்பினால் ஒத்தி வச்சு, விரும்பினால் தயவு செய்து நான் ஸ்ரீதரன் சொன்ன அனுப்பாடாது, ஒத்தி வச்சு 23ஆம் தேதி பிரதம செயலாளரோட இந்த நிர்வாகமும் கதைச்சு நீங்க முடிவுக்கு வரணும், உங்களோட விருப்பம். ஏன்னா இதுகளுக்கு பின்னால கணக்கு அரசியல் இருக்கும், பல்வேறுபட்ட கட்சிகள் இருக்கும், பல பேருடைய அபிப்பிராயங்கள் இருக்கும். இல்ல நீங்க தொடர்ந்து செய்யறதுனால உங்களோட விருப்பம், அது ஒரு விதமான தடையும் இல்லை, அது உங்களோட எண்ணம். நான் அதுக்கு ஒரு இதுதான் தடையும் இல்லை. என்னால சொல்லக்கூடியது அவளை பேசித்தான், அதிகாரிகளோட பேசித்தான் ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா இது நாளைக்கு நீதிமன்றத்துக்கு அவையும் போகலாம், நீங்களும் போகலாம். நீதிமன்றம் சொல்லலாம், இல்ல என்னென்ன விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லலாம், அல்லது கால இடைவெளி. இப்ப நான் கூட உங்களுக்கு தெரியும், கட்சியில தலைவராக தெரிவு செய்யப்பட்டால் நீதிமன்றத்தில் எனக்கு தடை உத்தரவு இருக்கு, நான் தான் தலைவர். ஆனா எனக்கு எங்க முடியாதுன்னு இடைக்கால தடை உத்தரவு. இன்னைக்கு இலங்கை இருக்கிற பொலிஸ் மாதிபர் ஒழிச்சிருக்கிறார், தேசம் ஒழிச்சிருக்கிறார், அவர் தான் இலங்கையில பொலிஸ் மாதிபர், ஆனா அவருக்கு இடைக்கால தடை உத்தரவு. அது மாதிரி இடைக்கால தடை உத்தரவுகள் எல்லாம் வரலாம். அது நாங்கள் நீதிமன்றம் என்று போனால் வார விஷயங்கள், அது நீங்களும் எடுக்கலாம், அவைகளும் எடுக்கலாம். ஆகவே சந்த விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு தான் முடிவு, நான் ஒரு முடிவுக்கும் வரையில. நான் இப்ப கதைச்ச, நேற்று நான் கதைத்தவர்கள் இன்றைய கதைத்தவர்களுடைய அந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உறுதி முடிவு எடுக்கிறது உங்களை பொறுப்பு. நன்றிகள். சொல்லுகிறார்கள் அப்படித்தான்.
தயவு செய்து இயலும் என்றால் அவர்கள் நாளை வந்து சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு வேண்டும், அல்லது நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு பின்னர் எல்லாரும் கதைச்சு ஒரு தீர்மானத்துக்கு வரும். ஏன்னா போராட்டம் தொடர்ச்சியாக செய்வோம் என்றால் இது வந்து எங்களோட ஒரு வாழ்வாதார பிரச்சனையை விட பட்டினி என்றால் தெரியும். நாங்கள் வெறும் ஒரு நாங்கள் ஒரு முதலாளித்துவத்தில் இருந்த ஒரு கூலித்தனராக மாறி அதுக்கும் இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் இங்கே இருந்த ஒரு உத்தியோக தவறுதான் என்றால் எங்களை திட்டமிட்டு நாங்கள் ஒரு 6 மாத கால இடைவெளி என்று நாங்கள் தக்காளி கொண்டைக்கு தள்ளப்பட்டார்கள். இன்று வரை கிட்டத்தட்ட 14 வருடம் ஆகிவிட்டது. நாங்கள் பழைய இடத்தில் இருந்த எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அப்ப இது எங்களோட ஒரு சொத்து, எங்களோட உரிமை. இதை விட்டுக் கொடுக்க இயலாது என்றால் நாங்கள் கடிதம் மூலமும் எழுத்து மூலம் எல்லாருக்கும் அறிவிச்சு ஒரு தீர்மானம் இன்று வரவில்லை. ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கிறோம், எல்லா அரசியல்வாதிக்கும் எழுதியிருக்கிறோம், ஆளுநருக்கும் எழுதியிருக்கிறோம். இருந்து அப்படியே தொடர்ச்சியா நாங்கள் எல்லா ஆளுநருக்கும் எழுதியிருக்கிறோம். ஒரு ஆளுநரும் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு இன்று வரவில்லை. இதை நாங்கள் வார 23ஆம் தேதி என்றது ஏழாவது ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்கி இருக்கிறோம். கட்டாயமாக இது எல்லா உத்தியோகங்களும் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இருக்க வேண்டும். இன்றோ நாளையோ நாங்கள் செய்து கொண்டு விட மாட்டோம். இது எங்களுக்கு தீர்வு வந்தே ஆக வேண்டும். என்றால் நாங்கள் இதிலிருந்து தொழில் செய்து நாங்கள் இதிலிருந்து அழிந்து கொண்டு நாங்கள் சுத்ததான் சொத்துக்களை இழந்து இங்க வந்திருக்கிறோம். நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. நீங்கள் செய்யவில்லை, நாங்கள் செய்யவில்லை. நாங்களும் இது ஒரு அரசியல் தான். அரசியல் என்றால் 4 பேருக்கு நல்லது செய்ய நினைக்கிறவங்களும் ஒரு அரசியல் தான். அதனால் நாங்களும் இந்த நிர்வாகத்தை பொருட்படுத்த அளவில் ஒரு 4 பேருக்கு எல்லா வர்த்தகர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இன்று எங்களால் இயன்றதையெல்லாம் செய்துவிட்டு வர்த்தகர் ஆகிய எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்தில் எமது எதிர்ப்பை தெரிவிக்க, அதுவும் ஒரு கௌரவமாக ஒரு அமைதியாக ஒரு முறையில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அது நாளை நாள் எப்படி வடிவம் பெறும் என்று அது அதிகாரிகள் தீர்மானிக்கப்படும். என்றால் இதற்குரிய ஒரு பொறுப்பான ஒரு அதிகாரிகளும் இதுவரைக்கும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கருத்துக்களை இதுவரைக்கும் நம்மளுக்கு சொல்லவில்லை. அது சட்டத்தை பழகிட்டு மரபு பேரை இருக்கலாம். ஆனால் இல்லை, நாங்கள் வழக்கு போயிருக்கிறோம். நாங்கள் சட்டம் ஒன்றால் ஒரு மனிதனை கொண்டு விட்டு அவனுக்கு அதுக்கு பிறகுதான் வாழ்வாதாரம் என்றால் அந்த வாழ்வாதாரம் என்னது? இப்போ பேசாத சொல்லுது இல்லை, 8 கடையை கட்டி இந்த வருமானத்தை எடுத்து திரும்ப ஒரு 8 கடையை காட்டி அப்படியே கட்டி கொண்டு போய் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு 75,000 நானும் தொழில் செய்யப்படும். அப்பா இந்த தொழிலை செய்யணும். முதலாளித்துவத்தை அழித்து விட்டு இங்க இருக்கும் அரசு உத்தியோகத்தை என்ன செய்ய போகுது? இப்ப எல்லாருக்கும் தெரியும், வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தவங்க எல்லாம் வசதியா இருக்காங்க. கேட்டா சொல்றாங்க, எங்களை திட்டமிட்டு இந்த அதிகாரிகள் அழித்திருக்கிறார்கள். எங்களை துன்பத்தால் அழித்து வந்ததை விட இப்பொழுதுதான் மனவேதனை மிகவும் மோசமாக இருக்கு. அதனால தயவு செய்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஏன்னா இந்த செயலாளரை வைத்து ஒன்றுமே நீங்க செய்ய மாட்டீங்க, அரசியல்வாதிகளும் செய்ய மாட்டீங்க, எங்களுக்கும் அவர் யோசனைப்பட மாட்டேன். அதனால தயவு செய்து உங்களால் இயன்றால் இந்த செயலாளரை உடனடியாக மாற்றி தீர்வைத்தார்கள். தயவு செய்து இடைஞ்சல் இல்லாமல் வைங்க செய்யணும். அது பிரச்சனை இல்லை. கிளிநொச்சி வர்த்தகர்களினுடைய பிரதான கோரிக்கை என்னென்னு சொல்லி கேட்டால், வர்த்தக சந்தை அமைந்திருக்கிற இடத்திலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் ஏனையவர்களுக்கு மரக்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இந்த வியாபார நிலையங்களை அமைத்து கொடுக்கும்படி கேட்டிருந்திருக்காங்க. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி சந்தையில் அமைக்கப்பட்டிருக்க புதிய கட்டிடத்துக்கு நியாயமான முறையில் அதுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தரணுங்கிறது அவர்களுக்கு மட்டும் ஒரு கோரிக்கையாக இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டு 2 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் மணிவண்ணன் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து சில ஆலோசனைகள் வழங்கியிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதேச செயலகத்திலிருந்து வந்திருந்தார்கள்.
மற்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு சின்ன விஷயம், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பான சில உரைகளை நிகழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் கிளிநொச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் வந்து போராட்டக்காரர்களுடன் சில விடயங்களை கலந்து இருந்துட்டு போனதை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி இந்த விடயம் முடிவுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால், பிரதேச சபையால் இந்த சந்தை போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகளை எழுதி அவர்கள் அனைவர்களினுடைய கையொப்பம் விட்டு ஒரு கடிதம் கேட்டிருக்கிறாங்க. அதைத்தான் தற்போது செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போராட்டம் கைவிடப்பட்டதா என்று கேட்டால் இல்லை, இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்றும், வியாபாரம் நடக்கும் ஆனால் சந்தைக்குள் நடக்காது என்றும், வியாபாரம் சந்தைக்கு வெளியே நடத்தப்படும் என்று தற்போது போராட்டக்காரர்கள் கூறியிருந்தார்கள். இதுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை தங்கள் வியாபாரத்தை இவ்வாறே மேற்கொள்வதென்று கூறி இந்த போராட்டம் தற்போது வரை நிறைவு பெற்றுள்ளது.